ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீனுக்கு நம்ம ஃபீடிங் கொடுக்குறோம். என்னன்னா நம்ம கயோ ஃபுட்டு தான் கொடுக்குறோம். அது வந்து நான் கேரளாலேருந்து வாங்கினது, இம்போர்ட் பண்ணி வாங்கினது தான். அந்த ஃபிஷ் ஃபுட்டு தான் நான் வந்து மேக்ஸிமம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். குட்டிக்கும் வந்து நான் அதே ஃபிஷ் ஃபுட்டு தான் வந்து சும்மா கையில் ப்ரெஷ் பண்ணாவே அது பவுட்ரு ஆயிரும். அந்த பவுட்ரு தான் வந்து நான் வந்து ஏஃபார் ப்ளூ இயர் கப்பிக்கும் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அதுக்கும் அதே போட்டாவே நல்ல க்ரோத் இருக்குது. அதனால் நான் அந்த கப்பி ஃபிஷ் ஃபுட்டுக்கும் எல்லா குட்டிக்குமே அதான் கொடுக்குறேன். இது வந்து மாஸ்கோ ப்ளூ கப்பியோட குட்டி. இதுக்கும் வந்து நான் அதே ப்ரொசீஜர் தான். கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி கொடுத்தோம்னா அது சாப்பிட்டுக்கும். அதனால் அப்படியே கொடுத்துட்றேன். அடுத்து வந்து கோல்டன் கப்பிக்கும் நான் இதே தான் கொடுக்குறேன். அதோட குட்டிக்கும் மேக்ஸிமம் கப்பீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நான் கயோ ஃபிஷ் ஃபுட் தான் கொடுக்குறேன். அது நல்லா ரிசல்ட் கொடுக்குது. அது நான் ரொம்ப நாள் கூட வருது, வாங்கி வச்சிட்டோம்னா நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து வந்து இது வந்து மாஸ்கோ பேரண்ட்டோடது. அவங்களுக்கும் நான் இதே தான் கொடுக்குறேன். இதில் வந்து மேக்ஸிமம் குட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பொடிச்சு விட்ருவேன். அப்படி இல்லைன்னா குட்டி நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். அடுத்து வந்து நம்ம நார்மல் கப்பியோட மேல்ஸ் தான் இருக்குது. அதுங்களுக்கும் நான் இதே ஃபுட்டு தான் கொடுக்குறேன். ஏன்னா அதுங்களுக்கும் தனி ஃபுட்டெல்லாம் நான் எதுவுமே கொடுக்குறதில்ல. அதுங்களுக்கும் மேக்ஸிமம் நான் இதே ஃபுட்டு தான் கொடுப்பேன். அப்புறம் வந்து இந்த கப்பி இருக்குது. நம்ம நார்மல் மேல் ஒன்று இருக்குது, மாஸ்கோவோட மேல் கப்பிக்கும் வந்து நான் சேம் இதே தான். எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் ஃபுட்டு சாப்பிடுவாங்க காலையில். எப்போவுமே எந்திரிச்சோன்னா காலையில் ஒரு டைமு, நைட்டு ஒரு டைமு ஃபுட்டு கொடுத்துருவேன். இது வந்து கோல்டன் கப்பிக்கும் இது சேம் இதே தான். எல்லாமே செம்ம ஆக்டிவாக தான் இருக்கானுங்க. ஃபுட்டு போடும்போது நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுனாவே மீன் ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் நான் வந்து ஃபுட்டு அதிகமாகவும் போட மாட்டேன், கொஞ்சம் கம்மியாக போடுவேன். ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு தான் கொஞ்சம் தலைவலி. இவனுக்கு அப்புறம் மிச்சம் வச்சிட்டாங்கன்னா நத்தை இருந்துச்சுன்னா சாப்பிட்ருவோம். சப்போஸ் நம்மக்கிட்ட நத்தை வந்து நான் மேக்ஸிமம் க்ளீன் பண்ணிட்டேன்னா ஃபுட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி ரொம்ப இதாகிடும், அப்புறம் மீன் தான் டெத் ஆகும். அதனால் நான் மேக்ஸிமம் வந்து ஃபுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறேனோ அவ்வளோக்கு எவ்வளோ நத்தை உள்ளே இருந்துச்சுன்னா நான் நிறையா போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா கம்மியாக தான் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு தருவேன். இல்லைன்னா ஆப்பிள் ஸ்னேல்னு ஒன்று இருக்குது, அது இருந்துச்சுன்னா ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ரொம்ப அதிகமாக க்ரோத் ஆகாது, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் இருந்தாலும் அது சாப்பிட்ருக்கும். ஆனால் இந்த ஸ்னேல் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா அது நிறையா சீக்கிரமாக இதாயிரும். இப்போ வந்து நான் வந்து அந்த நார்மல் கப்பியோட குட்டிக்கும் எல்லாத்துக்குமே ஒரே டப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பாதி பொடிச்சு விட்ருவேன், பாதி வந்து அப்படியே போட்டுருவேன். அப்படியே போட்டேன்னாவே அந்த மேக்ஸிமம் வந்து அந்த கப்பீஸ் வந்து சாப்பிட்டுக்கும். இதில் வந்து நிறையா கப்பி இருக்கனால நான் பிரிச்சும் போட மாட்டேன், அப்படியே விட்ருவேன். மேலும் வந்து கொஞ்சம் நல்ல ஃபேன்சி மேல் தான் கொடுத்துருக்கேன். அதனால் பெருசாக வந்து இதில் நான் வந்து கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டேன். ஆனால் நேற்று தான் இந்த தொட்டி க்ளீன் பண்ணோம். நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே குட்டி எல்லாமே ஃபுட்டு சாப்பிட்டுட்டாங்க. இது வந்து நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்க்கு வந்து கொடுக்குறதுக்காக ஃப்ளேக்ஸ் ஃபுட்டு. இது வந்து கப்பி ஃப்ளேக்ஸு, அதுதான் இப்போதைக்கு இருக்குது. அதனால் ஏஞ்சல் ஃபிஷ்க்கு வந்து நான் அதே கொடுத்துட்டேன். இவங்க ஃபுட் எடுக்கிறதே ரொம்ப ரேர் தான், நம்மளால் பார்க்கவே முடியல ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சதுலேருந்து. அடுத்து வந்து நான் வெளியே வச்சுருக்க ஒரு சிமெண்ட் தொட்டி. இதில் வந்து நிறையா மேலு ஃபீமேல்லாம் பெருசாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி நான் எடுத்துடுவேன், தனியாக எடுத்து வீட்டுக்குள்ளே இருக்க 4 ஃபீட் டேங்க்கில் வச்சுருவேன். மற்றபடி மேல் வந்து தனியாக வச்சுருவேன், ஃபீமேல் 4 ஃபீட் டேங்க்குள்ளே போயிடும். இதில் வந்து ஒரு தாமரை செடி வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது வந்து இதுக்கப்புறம் நான் செட்டப் பண்ணணும். இதுலேயும் வந்து நிறையா குட்டி மீனும் இருக்கும். இது நல்லா பாசம் பிடிச்சிருச்சு, வெயிலில் வச்சுருக்கனால செம்ம க்ரோத்து. இதில் வந்து செடி ஃபாக்ஸ்டெயிலில் நல்ல க்ரோத்தாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்றும் வந்து இதுக்காக டக் ஃபீடுக்காகவே வச்சுருக்கேன். இதுலேயும் டக் ஃபீடு நல்லா வளருது, மணி பிளான்ட்டும் நல்லா க்ரோத் இருக்குது. இதில் மேக்ஸிமம் குட்டி மட்டும்தான் இருக்கும், பெரிய ஃபிஷ்ஷே இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பெருசு இருந்துச்சுன்னா நான் எடுத்து 4 ஃபீட் டேங்க், வீட்டுக்குள்ளே ஒரு டேங்க் இருக்குது, நான் அது இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸை எடுத்து போடல. அப்புறம் நம்ம இதில் தாமரை செட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாவே தெரியும். நடுவில் வந்து ஒரு சிமெண்ட்டு தொட்டி வச்சு அதில் வந்து தாமரை விதை வச்சுருக்கோம். முளைச்சி வருமானு தெரில. உள்ளே இருந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துட்டேன். தொட்டி கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், குட்டி மீன் மட்டும்தான் உள்ளே இருக்குது. ஏன்னா இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இந்த ஃபிஷ் தான் வந்து அதுக்குள்ளே இருந்துச்சு. இதை வந்து நான் தனித்தனியாக கிளாஸில் போட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா இதில் வந்து மேக்ஸிமம் வந்து மேல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 3 மேல் தான் விட்டேன், அதுவே நல்ல க்ரோத் கொடுத்துச்சு. இந்த மெயில் எல்லாமே வந்து இந்த சின்ன தொட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த 4 இதில் வந்து மொத்தம் 4 மேல் இருக்கும். அதில் வந்து 3 மேல் வந்து நான் வந்து இங்கேருந்து குட்டியாக இருக்கும்போது எடுத்து போய் விட்டது. மீதி ஒன்று வந்து அவங்க குட்டி போட்டு அந்த மேல் வந்து வளர்ந்துருக்கு. குட்டியாக இருக்க மேல் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அது அதுக்குள்ளேயே வளர்ந்தது தான். இந்த 4 மேல், இப்போ இந்த 3 மேல் வந்து இப்போ நான் தனியாக தான் விட போகிறேன்.
ஏன்னா இப்போ இது ப்ரீடிங் விட போகிறது இல்லை, அதனால் இது தனியாக தான் விட போகிறேன். அந்த குட்டி மீனை மட்டும் திருப்பி போய் நான் அதே பாயிண்ட்லேயே விட்டுலான்ட்டு இருக்கேன். அப்புறம் இது எல்லாமே வந்து ஃபீமேல், அதுக்குள்ளே இருந்த ஃபீமேல் ஒரு 6-7 ஃபீமேல் இருக்குது. இது எல்லாமே டெய்லை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா பெருசாக இருக்கும் அதோட பேக் டெய்லு. அதை எல்லாத்தையுமே இப்போ 4 ஃபீட் டேங்க்குள்ளே தான் விட போகிறேன்.